வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரமேஷ், இப்ப இந்த நிலையில இடையில பொங்கலுக்கான இந்த விடுமுறையும் இருக்கு. இதற்கான இப்ப இடைத்தேர்தலுக்கான பணிகள் எந்த அளவிற்கு ஆயத்தமாகி கொண்டு வருகின்றன? வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல் திமுக வட்டாரத்துல நம்ம நேற்றே பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னா, திமுக ஏற்கனவே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு பணியை தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு நேற்று கிடைத்திருந்தது. நேற்றும் நாம் முக்கிய செய்தியாக வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக திமுக நிர்வாகிகள் பலர் ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக போட்டியிட வேண்டும் என்று அடுத்த ஒரு கோரிக்கையை வைத்து வருவதால் திமுக தலைமை அதை பரிசீலித்து வருகிறது என்று நாம் முக்கிய செய்தியாக வெளியிட்டிருந்தோம். எனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்கனவே தயாராகிவிட்டது. வரக்கூடிய 17ஆம் தேதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரகுமார் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இன்றோ அல்லது நாளையோ தேர்தல் பணிக்கான ஒரு தேர்தல் பணிக்குழுவையும் திமுக தலைமை அறிவிக்க இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய தேர்தல் பணிக்குழுவை திமுக அறிவிக்கும். அதற்கு பிறகு பொங்கல் பண்டிகை முடிந்து அனைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் களத்துக்கு செல்வார்கள். அங்கு திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் திமுக வகுத்திருக்கக்கூடிய ஒரு வியூகமாக இருக்கிறது. அதே போல பொங்கல் பண்டிகைக்கு அடுத்தடுத்து விடுமுறை. இன்று சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது. அதற்கு பிறகு பொங்கல் பண்டிகைக்கெல்லாம் விடுமுறை இருப்பதால் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்கான கால அவகாசம் என்பதும் இருக்கிறது. எனவே அதற்குள் மற்ற கட்சிகளும் வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக போட்டி என்று சொன்னால் அவர்களும் வேட்பாளருக்கான தேர்வு வேட்புமனு தாக்கலுக்கு தயாராக வேண்டும். புறக்கணிப்பு என்று சொன்னால் அந்த விவேகம் எல்லாம் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களும் தங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் அவர்களுடைய வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியாக இந்த பொங்கல் விடுமுறை இந்த வேட்பாளர் அறிவிப்புல கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்தடுத்து மற்ற கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஆளும் கட்சியாக வந்ததற்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடைத்தேர்தலையுமே முதலாவதாக வேட்பாளரை அறிவித்து விடுகிறது. அந்த ஃபார்முலா தான் இப்போதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக திமுகவின் ஈரோடு கிழக்கு வேட்பாளராக சந்திரகுமார் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பை காலையிலேயே ஒரு 7:30 மணிக்கு திமுக வெளியிட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது திமுக இடைத்தேர்தலுக்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து தயார் நிலையில் இருக்கிறது என்பதுதான் அறிவாலய வட்டாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். வி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.